சாயங்காலம் என் பையன் ஸ்கூல் முடிஞ்சு வந்து பசிக்குதுன்னாரு. வீட்டில் பார்த்தா பன்னு தான் இருந்துச்சு. சரி அதை வச்சு ஏதாவது செஞ்சு கொடுப்போமேன்ட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்தேங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தேன். அப்புறம் தக்காளி இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் உப்பு, தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதும் மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு மல்லி புதினா தழை சேர்த்தேன். 2 முட்டை உடச்சி ஊற்றி அதையும் அதில் சேர்த்து நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆனதும் அது மேலே சும்மா ஒரு 4 புதினா மல்லி தழை சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் சேர்த்து தடவிட்டு அதுக்கப்புறம் பன்னை 2ஆக கட் பண்ணி அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பன்னை நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டேன். கொஞ்சம் நல்லாவே ப்ரௌன் கலர் டோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துகிட்டு இப்போது அதில் வீட்டில் டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சு. டொமேட்டோ கெச்சப்பை அது மேலே நல்லா தடவினேன். 2 பன்னு நல்லா தடவிட்டு இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த முட்டை பொடி மசாலா அதை அது நான் நிறையவே அதில் வச்சேன். நிறைய வச்சு இன்னும் கொஞ்சம் கூட நிறைய மசாலா வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு அத்தனையும் அப்படியே வச்சு நல்லா அதில் க்ளோஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவே வைக்கலாம். வச்சுட்டு இப்போ அந்த இன்னொரு பன்னெட்லேயே அதை வச்சு மேலே வச்சு மூடியாச்சு. அவ்வளோதான். சூப்பராக சிம்பிளாக ஒரு சாயங்காலம் டிஃபன் அவருக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுமான்னு சொன்னார். நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ரெசிபிஸ் பார்க்க ஜுனிதாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.